ஹாய் ஹலோ வெல்கம் டு கல்கேஜி சைட். நாம் இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 14 இருக்குது. சரிங்களா? சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு தி அதர் வாய்ஸ். இந்த டாப்பிக்கில் மொத்தம் 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதை ஆக்டிவ் வாய்ஸில் இருந்தால் பேசிவ் வாய்ஸ் ஆகும், பேசிவ் வாய்ஸில் இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸாகவும் மாற்றணும். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு தி அதர் வாய்ஸ். இந்த சென்டென்ஸை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றணும்னா முதல்ல என்னென்னலாம் தெரிஞ்சுருக்கணும். வெரி குட். முதல்ல அது என்ன வாய்ஸில் இருக்குது, என்ன டென்ஸில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். முக்கியமாக அதோடய வேர்பு பார்ட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ தான் என்ன செய்ய முடியும், வெர்பை மாற்றும்போது கரெக்டாக மாற்ற முடியும். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது அது என்ன வெர்பாக இருந்தாலும், எப்படி என்ன வெர்பாக இருந்தாலும், வெர்பு 1 இருந்தாலும், வெர்பு 2 இருந்தாலும், வெர்பு 3 இருந்தாலும், அல்லது வெர்பு 4 இருந்தாலும் நம்ம அது என்ன வெர்புக்கு மாற்றணும், வெர்பு 3க்கு மாற்றணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் இடத்துக்கும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் இடத்துக்கும் ப்ளேஸ் பண்ணணும். இது ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது. பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றினாலும் அதே தான். என்ன செய்யணும், நம்ம ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் இடத்துக்கும், சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் இடத்துக்கும் மாற்றணும். சரிங்களா? அப்படி மாற்றும்போது ஒரு சில சேஞ்சஸ்லாம் படிச்சிருப்பீங்க. என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது 9th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்பீங்க. நம்ம அதை இங்கே அப்ளை பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் போகலாமா? த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இது நம்மளுக்கு அப்பேரண்டாக பார்த்தாலே தெரியுது என்ன வாய்ஸ்னு, ஆக்டிவ் வாய்ஸ் தான். சரிங்களா? இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன டென்ஸு அப்படின்னாலும் நிறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு பார்க்கலாம். என்ன டென்ஸ்னு, த மேனேஜர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு. சரிங்களா? அப்பாயிண்டட் அப்படிங்கிறது என்னது, வெர்பு 2. எப்படி நம்ம வெர்புன்னு பார்த்தோம், சப்ஜெக்ட் பக்கத்துலேயே வெர்பு வந்திருக்கு. சரிங்களா? சப்ஜெக்ட் பக்கத்துலேயே மெயின் வெர்பு வந்திருக்கு. அப்போ அப்பாயிண்ட்டு வெர்பு 1, அப்பாயிண்டட் வெர்பு 2, அப்பாயிண்டட் வெர்பு 3. இது நம்மளுக்கு ரெகுலர் வெர்பு அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் ஹீரி வந்திருக்கு. இப்போ நம்ம வெர்பு 3 மாத்திரம் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. சரிங்களா? சப்ஜெக்ட் வெர்பு டு ஆப்ஜெக்ட். இது என்ன டென்ஸில் வந்திருக்கு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றுவோமோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதை நம்ம பேசிவ் வாய்ஸை மாற்றணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேசிவ் வாய்ஸ்னாலே எது முதல்ல வரும், ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் முதல்ல வரும், பேசிவ் வாய்ஸ்னால் ஆப்ஜெக்ட் முதல்ல வரும். சரிங்களா? ஆப்ஜெக்ட் முதல்ல போட்டாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன வரும் ஸ்ட்ரக்சரில், வாஸு அல்லது வேர். சிங்குலராக இருந்தால் வாஸு, ப்ளூரலாக இருந்தால் வேர். எது சிங்குலராக இருந்தால், ஆப்ஜெக்ட்டுங்கிறது சிங்குலராக இருந்தால் வாஸு, அதே ப்ளூரலாக இருந்தால் வேர் போடணும். நெக்ஸ்ட்டு வெர்பு 3. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, என்ன வெர்பில் இருந்தாலும் சரிங்களா அதை வெர்பு 3யாக மாற்றணும். அண்டு அடுத்தது என்ன வரும், பை அப்படின்ற வேர்டு வரும். சரிங்களா? பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் உங்களுக்கு தெரியும். பைங்கிற வெர்பு 3க்கு பக்கத்தில், வெர்புக்கு பக்கத்தில் பை போடணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சோம். சரியா? இது நம்ம 9th படிச்சிருப்போம். அண்டு இது கடைசியில் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் இடத்துக்கு சப்ஜெக்டை கொண்டு போயிடணும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ஆன்சர் கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ங்கிறது இங்கே என்ன வந்திருக்கு, ஆப்ஜெக்டில் வெரி குட், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்ங்கிறது என்ன நம்மளுக்கு, சிங்குலர் ப்ளூரலா, ப்ளூரல். ஓகேவா? அப்போ வாஸா அல்லது வேறா, வேர் போடணும். சரிங்களா? சிங்குலராக இருந்தால் வாஸு, ப்ளூரலாக இருந்தால் வேர். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸு வேர். அப்பாயிண்டட் வெர்பு தெரியாது, என்ன பார்த்துட்டோம் இல்லையா, என்னது அப்பாயிண்டட் தான். எனது ரெகுலர் வெர்பு, ஏரி வெர்பு. சரிங்களா? அப்பாயிண்டட். இப்போ வேர் அப்பாயிண்டட். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட். அதுக்கு அடுத்தது வெர்பு 3க்கு அடுத்து என்ன சேர்க்கணும், பை. சரியா? பை. இப்போ நம்ம சப்ஜெக்டை கொண்டு வந்துடலாமா? சப்ஜெக்ட் என்னது, த மேனேஜர். த மேனேஜர். இப்போ many office assistants
வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். அப்போ நம்ம என்ன வாய்ஸை மாற்றியாச்சு, இதை பாசிவ் வாய்ஸை மாற்றியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யூ ஆர் மேக்கிங் ஏ கேக் நவ். ஏதோ நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன வாய்ஸில் இருக்குது? வெரி குட். என்ன வாய்ஸில் இருக்குது? ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னா நம்ம வாய்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டென்ஸ் என்ன டென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம பிரித்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். யூ ஆர் மேக்கிங் ஏ கேக் நவ். யூங்கிறது என்னது? சப்ஜெக்டு. ஆர் மேக்கிங் ஆர்ங்கிறது என்னது? பி ஃபார்ம் மறுபடியும் ப்ரெசன்ட் ஃபார்ம். சரிங்களா? ப்ரெசன்ட்டு ஐஎன்ஜில் வந்துருக்கு. ஐஎன்ஜி வந்து அது கண்டினியூஸ் டென்ஸு. அப்போ என்ன டென்ஸ் இது? ப்ரெசன்ட்டு கண்டினியூஸ் டென்ஸு. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வெர்ப் ஃபோர் அல்லது வெர்ப் ஐஎன்ஜின்னு சொல்லுவாங்க. ஏ கேக் நவ். இதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம மாற்ற போகிறதில்ல, நம்ம அதிகாரத்தில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம மாற்ற போகிறது கிடையாது. இப்போ ஏ கேக்குங்கிறது தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட். யூ ஆர் மேக்கிங் ஏ கேக் நவ். என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? வெரி குட். என்ன டென்ஸ் இது? ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸு. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி பேசிவாக மாற்றுவோமோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாற்றிடலாமா? இப்போ இது ஸ்ட்ரக்சரான ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஜெக்ட். வழக்கம் போல் பேசிவ் வாய்ஸ்னால் என்ன வரும்? ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஆப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர். சரிங்களா? இது பக்கத்தில் முக்கியமான வார்த்தை சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? வெரி குட். பீயிங். நேரத்தில் படிச்சுட்டீங்க இல்லையா? பீயிங் ப்ளஸ் வெர்பு 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இந்த ஃபார்மேட்டுக்கு அது கொண்டு வரணும். ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஏ கேக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம அடுத்து என்ன போடுறது அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாமா? சரி. ஏ கேக் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? ஏ கேக் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? என்னது? சிங்குலர். சரிங்களா? மேலே என்ன வந்துருக்கு? ஆம் இஸ் ஆர். இதுதான் ஸ்ட்ரக்சர். மூணுத்தில் நம்ம எதை யூஸ் பண்ணணும்? இங்கே ஆம் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா இது ஐக்கும் பக்கத்தில் தான் ஆம் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஐக்கும் பக்கத்தில் தான் ஆம் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம ஆம் யூஸ் பண்ண முடியாது. ஆர் யூஸ் பண்ணலாமா? ஆர் எங்கே யூஸ் பண்ணணும்? ஆர் இஸ் ஓன்லி யூஸ்டு வித் ப்ளூரல். சரி, அதனால் நம்ம ஆர் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன யூஸ் பண்ணலாங்க? எ கேக் இஸ் அண்டு கண்டினியூஸ் டென்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பீயிங்ஸ் எடுத்துக்கணும். பீயிங். சரிங்களா? மேக்கிங் அப்படிங்கிறது வெர்பு 4. இதோடைய வெர்பு 3 என்னவா இருக்கும்? மேக்கு, மேடு, மேக்கிங். சரிங்களா? மேக்கு, மேடு, மேக்கிங். அப்போ இது மேக்கோட வெர்பு 3 உங்களுக்கு மேடு. ஏ கேக் இஸ் பீயிங் மேடு. வெர்பு போட்டாச்சு. வெர்பு பக்கத்தில் பை. ஏ கேக் இஸ் பீயிங் மேடு பை. சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் என்ன? யூ தான். யூ வந்தால் யூவாதே மாற்றணும். பை யூ நவ். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, நம்ம அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஏ கேக் இஸ் பீயிங் மேடு பை யூ நவ். இப்போ நம்ம ஆக்டிவாஸ்லேருந்து பேச மாற்றிட்டோம். மூணாவது கொஸ்டின் பாருங்க. தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர். இதுவும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர் அப்படிங்கிறது என்ன வாய்ஸில் இருக்குது? வெரி குட். பேசிவ் வாய்ஸில் இருக்குது. என்ன வாய்ஸில் இருக்குது? பேசிவ் வாய்ஸில் இருக்குது. நம்ம என்ன மாற்றணும்? அது ஆக்டிவ் வாய்ஸை மாற்றணும். பேசிவ் வாய்ஸாக இருக்குன்னா அது எந்த டென்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோம். தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மீ. இப்போ இது என்னதில் இருக்குது? வாஸ் பெயிண்டட். வாஸ்னால நம்ம ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணலாம். வாஸு வேர் ப்ளஸ் வெர்பு 3. இந்த மெயினான பார்ட்டை பார்க்கணும். சரிங்களா? பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸை மாற்றணும். நம்ம இந்த பார்ட்டை பார்க்கணும். மெயினாக வெர்பு பார்ட்டை பார்க்கணும். சரிங்களா? வெர்பு பார்ட்டில் வாஸ் ஆர் வேர் வெர்பு 3 அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்துருக்கோம்? வாஸ் வேர் வெர்பு 3 வந்துருக்கு. அதை எந்த டென்ஸ்லேருந்து மாற்றிருக்கோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றிருக்கோம் இல்லையா? அதை நம்ம இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம்.
ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா வாஸ் வேர் வெர்பு 3. அப்போ சிம்பிளாக சொல்லிடலாம், இது என்ன டென்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றிருக்காங்க. வெரி குட். இந்த டென்ஸ்லேருந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேருந்து நம்மளுக்கு பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன, இது ஆப்ஜெக்ட் வாஸ் வேர் வெர்பு 3 பை இது சப்ஜெக்ட். இப்போ நம்ம என்னவா மாற்றணும், அதை என்னவா மாற்றணும், சப்ஜெக்ட் வெர்பு டு ஆப்ஜெக்டை மாற்றணும். சப்ஜெக்ட் வெர்பு டு ஆப்ஜெக்டை மாற்றணும். இப்படி மாற்றினா என்ன மாறிடும், அது ஆக்டிவ் வாய்ஸாக மாறிடும். சப்ஜெக்ட் என்ன, மை கிராண்ட் மதர் அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். மை மை கிராண்ட் மதர். வெர்பு டு என்ன, பெயிண்டட். சரிங்களா, பெயிண்டடுங்கிறது ஈடி வெர்பு. அப்புறம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெயிண்டடுங்க வெர்பு டு என்னவாக இருக்கும், அதுவும் பெயிண்டடாக தான் இருக்கும். பெயிண்ட்டு, பெயிண்டட், பெயிண்டட், பெயிண்டிங். அப்போ பெயிண்டட். மை கிராண்ட் மதர் பெயிண்டட். எது ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு, தட் போர்ட்ரைட். தட் போர்ட்ரைட். நம்ம என்ன வயசை மாற்றிடுச்சு, இதை ஆக்டிவ் வயசை மாற்றிடுச்சு. மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட். அப்போ நம்ம பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸாகவும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. மாலினி ஹேட் பாட் எ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். சரிங்களா, இதுவும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வாய்ஸில் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதை செக்மெண்டேஷன் பண்ணிடலாம். நம்மளுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் பார்த்துடலாம். எ மாலினி ஹேட் பாட் எ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். உங்களுக்கு எது வரைக்கும் தேவை, சப்ஜெக்ட். மாலினிங்கிறது சப்ஜெக்ட், ஹேடு பாட்டுங்கிறது வெர்பு. சரிங்களா, எப்படி என்ன வெர்பு மாதிரி இருக்குது, ஹேடு பாட். எப்படி ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 வந்துருக்கு. சரிங்களா, மாலினி சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 ஆப்ஜெக்ட் வந்துருக்கு. நம்ம இந்த பாட்டை மாற்ற போகிறதில்ல, அதனால் அது அப்படி இருக்கட்டும். சரிங்களா, இப்போ என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. வெரி குட். என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸை மாற்றுவோமோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை பேசிவ் வாய்ஸை மாற்றிக்கலாம். சப்ஜெக்ட் ஹேட் ப்ளஸ் வெர்பு 3 ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஆப்ஜெக்டை முதல்ல கொண்டு வந்துடணும். ஆப்ஜெக்டை முதல்ல கொண்டு வந்துட்டு பாஸ்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஹேடு பீன் சேர்க்கணும். சரிங்களா, ஹேடு பீன் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு பீன் போட்டால் நம்ம தினமும் மாற்ற முடியும், பேசிவ் வாய்ஸை மாற்ற முடியும். ஹேடு பீன் ப்ளஸ்ஸு இங்கே என்ன வெர்பாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், வெர்பு 3 மாற்றணும்னு சொல்லியாச்சு. இங்கே வெர்பு 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, எது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, வெர்பு 3 கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் வெர்பு 3 கொஸ்டின்லேயே இருக்குது. ப்ளஸ்ஸு வெர்பு 3 ப்ளஸ்ஸு பை ப்ளஸ்ஸு சப்ஜெக்ட்டு. சரிங்களா, நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வரணும். எப்படி எழுந்து பார்க்கும், இது ஆப்ஜெக்ட்டு எ கலர்ஃபுல் ஹேட். ஏன் கலர்ஃபுல் ஹேடுங்கிறது சிங்குலராக இருந்தாலும் ஹேடு தான், ப்ளூரலாக இருந்தாலும் ஹேடு தான். ஹேடு பீன், ஹேடு பீன் ப்ளஸ்ஸு பாட்டோட வெர்பு 3 என்னது, பாட்டு தான். ஏன்னா பாட்டுங்கிறது வெர்பு 3 தான். அப்போ பாட், பாட். சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்ட் பை சப்ஜெக்ட் நம்மளுக்கு மாலினி. மாலினி ஃபார் ஹர் டாட்டர் நம்ம மாற்ற ஏரியாவில் நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர். பேசிவ் மாற்றி வச்சு ரொம்ப சிம்பிளாக. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போங்க. தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். இது என்ன டென்ஸில் இருக்குது, என்ன வாய்ஸில் இருக்குது, இது பார்த்தாலே தெரியுது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. நம்ம அதை பேசிவ் வாய்ஸாக மாற்றும். சரிங்களா, பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். அதில் என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சப்ஜெக்ட்டு ஹாவ் ஆஸ்க்டு, ஹாவ் ப்ளஸ் வெர்பு 3. ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 வந்தால் எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டோ அதுமாரி ஹாவ் ப்ளஸ் வெர்பு 3 வந்து அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் வெர்பு 3. இது என்னது, மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட்டு. இந்த டு பே த ஃபைன் நம்ம மாற்ற போகிறதில்ல, அப்படியே வச்சுக்கலாம். நம்ம எதை மாற்ற போகிறோமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும்னு என்ன செய்யணும், ஆப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு
என்ன டென்ஸ் இது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் இங்கே எப்படி பீன் சேர்த்தோமோ அதுமாரி இங்கேயும் பீன் சேர்க்கணும். பீன் ப்ளஸ் வெர்பு 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இப்போ நம்ம எதாவது மாற்ற போகிறோம் அதை கொண்டு வந்துடலாம். எதை மாற்றலையோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். இதில் ஆப்ஜெக்ட் எது? மீங்கிறது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஹேஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் வெர்பு 3 பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர் மாற்ற போகிறோம். ஆப்ஜெக்ட் என்ன? மீங்கிறது சப்ஜெக்ட் எடுத்துக்கு வரும்போது என்ன வரும்? மீங்கிறது எதோடைய ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்? ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் உங்களுக்கு மீ. அப்போ நம்ம என்ன மாற்றணும்? மீங்கிறது ஐயா மாறணும். ஐ. சரிங்களா? ஐக்கு பக்கத்தில் ஹேஸ் வருமா ஹேவ் வருமா? ஏற்கனவே லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஐ பார்த்தா என்ன வரும்? ஹாவ் வரும். ஐ ஹாவ் பீன் ஸ்ட்ரக்சர் வைஸாக எழுத போகிறோம். ஐ ஹாவ் பீன் ஆஸ்கோட வெர்பு 3 என்ன? வெர்பு 3 அதில் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி நம்மளுக்கு வேறு ஒரு டென்ஸாக இருந்தாலும் என்னது ஈடி வெர்புங்கிறதுனால நம்மளுக்கு இதை வெர்பு 3 மாற்றுறது ஒரு ரொம்ப ஈஸி. சரிங்களா? அப்போ வெர்பு 3 என்ன? ஆஸ்க்டு. ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன். மாற்றாத ஒரு பார்ட் இருக்குல்லையே அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்க்டு டு பே த ஃபைன். ஏன்னா நம்மளுக்கு அதில் இன்ஃபினிட் வெர்பு வந்துருக்கு. அதனால் அது வெர்பு பக்கத்தில் யூஸ் பண்ணணும். இன்ஃபினிட் வெர்பு பக்கத்தில் யூஸ் பண்ணணும். ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன். ஓகேங்களா? அடுத்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடும். பை டேங்கிறது என்ன மாறும்? டேங்கிறது டெமா மாறும்ன்றது. நம்ம இதையும் என்ன மாற்றியாச்சு? ஆக்டிவ் வாய்ஸில் வந்து பேசிவ் வாய்ஸை மாற்றியாச்சு. ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு பே த ஃபைன் பை தம். இதை நோட் பண்ணிக்கிறீங்களா? 6th கொஸ்டின் பாருங்க. த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை த போலீஸ். இது பார்த்தாலே தெரியுது என்ன வாய்ஸ் இது? பேசிவ் வாய்ஸ். பாருங்க. த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை த போலீஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சது? இது பேசிவ் வாய்ஸில் எதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதை என்ன வாய்ஸை மாற்றணும்? ஆக்டிவ் வாய்ஸை மாற்றணும். ஆக்டிவ் வாய்ஸை மாற்றுறதுக்கு முன்னாடி எந்த டென்ஸை பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். த மிலிட்டன்ஸ் இது பேசிவ் வாய்ஸுங்கிறத நம்ம டைரெக்டாக இதை ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். சரியா? வேர் பீயிங் இது எந்த ஃபார்மேட்டில் வந்துருக்கு? வேர் பீயிங் அப்படிங்கிறது வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீயிங் டேக்கனுங்கிறது வெர்பு 3. நம்மளுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக பேசிவ் வாய்ஸ்னாலே இது வெர்பு 3 தான். வெர்பு 3 இந்த டு பிரிசன்ங்கிறத மாற்ற போதில் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். பை த போலீஸுங்கிறது சப்ஜெக்ட். சரிங்களா? பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம அதை என்ன மாற்ற போகிறோம்? ஆக்டிவ் வாய்ஸை மாற்ற போகிறோம். இது என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். என்ன டென்ஸ் இது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் ப்ளஸ் வெர்பு 4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நம்ம அதை இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் அதை மாற்றணும். மாற்றிக்கலாமா? பாருங்க. உங்களுக்கு எது சப்ஜெக்ட்? பை ஒமிட் பண்ணிவிட்டு த போலீஸை வாஸா அல்லது வேர். போலீஸுங்கிறது த போலீஸ்னு கொடுத்துருக்கிறதுனால என்ன செய்யலாம்? நம்ம அது ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா? த போலீஸ் வேர். போலீஸுங்கிறது ஒரு போலீஸ் குரூப்பை குறிக்கிறது. இது கலெக்டிவ் நவுன். இந்த இடத்துல போலீஸுங்கிறது கலெக்டிவ் நவுன் இருக்கிறதுனால வேர் போட்டிருக்கோம். த போலீஸ் வேர். அண்ட் டேக்கனுடைய வெர்பு 4 என்ன? வெர்பு 4னால ஏஜ் தான். சரிங்களா? டேக்கு, டுக், டேக்கன், டேக்கிங். இப்போ த போலீஸ்மேன் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் to prison. இப்போ நம்ம என்ன மாற்றியாச்சு? வெரி குட். என்ன மாற்றிட்டோம்ன்றத ஆக்டிவ் வாய்ஸை மாற்றிட்டோம். The police were taking the militants to prison.
7th question, his behavior vexes me. vexes me என்ன வாய்ஸில் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம். அதை மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன டென்ஸ்ன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். என்ன டென்ஸ் இது? சப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு வெர்பு 1 எஸ் சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அது ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்போ என்ன டென்ஸ் இது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துருக்கு. என்ன டென்ஸில் வந்துருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துருக்கு. அப்போ சிம்பிளாக மாற்றிடலாம். எப்படி மாற்றுறது? ஆப்ஜெக்ட் எடுத்துக்கு மாற்றியாச்சு. ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை மாற்றும்போது ஆம் ஆர் இஸ்ஸு ஆர் ஆரு ப்ளஸ்ஸு வெர்பு 3 ப்ளஸ்ஸு பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? மீ வச்சு பார்த்துருக்கோம் இல்லையா? மீங்கிறது சப்ஜெக்டாக மாறும்போது அது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? ஐ. வெரி குட். என்னது? ஐ. ஐ வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன போடலாம்? ஆம் போடலாமா, எஸ் போடலாமா, ஆர் போடலாமா? கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஐ ஆம். வெரி குட். ஐ ஆம் வெக்ஸஸ். வெக்ஸ் அப்படிங்கிறது என்ன வருது? ரெகுலர் வருது. வெக்ஸு வெக்ஸு வெக்ஸஸ் வெக்ஸ்டு வெக்ஸ்டு வெக்ஸிங். சரிங்களா? அப்போ வெக்ஸஸோட வெர்பு 3 என்னது? வெக்ஸ்டு. ஐ ஆம் வெக்ஸ்டு. வெக்ஸ்டு. நெக்ஸ்ட் வெர்பு 3 வரைக்கும் போட்டாச்சு. அப்புறம் என்ன? பை ஹிஸ் பிஹேவியர். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸை மாற்றியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் போயிடலாம். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். இதுவும் நீங்கள் டென்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வாய்ஸும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாருங்கள், ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். இங்கே பை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது என்ன வாய்ஸ்னு தெரிஞ்சிருச்சு? ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இது நம்ம என்ன வாய்ஸை மாற்றணும்? பாசிவ் வாய்ஸை மாற்றணும். சரிங்களா? பாசிவ் வாய்ஸை மாற்றணும். என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். சப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு வில் ஆர் ஷல் ப்ளஸ் வெர்பு 1 ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்துட்டாலே என்ன டென்ஸ் இது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். என்ன டென்ஸ் இது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ சிம்பிளாக மாற்றிடலாமா? மாற்றிடலாம். அப்போ இது பாசிவ் வாய்ஸை மாற்றுறதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? வழக்கம் போல் ஆப்ஜெக்ட்டு வில் ஆர் ஷல்லு என்ன போடணும்? வெரி குட். வில் பி ப்ளஸ்ஸு வெர்பு 3 ப்ளஸ் பை ப்ளஸ்ஸு சப்ஜெக்டு. எப்படி மாற்றிக்கணும்? சரிங்களா? மாற்றிடலாமா? அது இல்லாமா? ஓகே, மாற்றுவோம். ஆப்ஜெக்ட் என்ன? த ப்ராப்ளம். ஆப்ஜெக்ட் த ப்ராப்ளம். அங்கே வில் பி ஆர் ஷல் பி. சரிங்களா? வில் பி ஆர் ஷல். நம்ம கொஸ்டினில் வில் கொடுத்துருக்கிறதுனால வில்லை யூஸ் பண்ணிக்கலாம். வில் பி சால்வ். சால்வுடைய வெர்பு 3 தெரியணும். சால்வ்ங்கிறது ரெகுலர் வெர்பு. அப்போ என்ன வரும்? வெர்பு 3 சால்வு, சால்வ்டு, சால்வ்டு. சரிங்களா? அப்போ என்ன வரும்? சால்வ்டு. வில் பி சால்வ்டு பை ரோசி. பை ரோசி. சரிங்களா? அப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு? பாசிவ் வாய்ஸை மாற்றியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் போயிடலாமா? 9th கொஸ்டின், our army has defeated the enemy. Our army has defeated the enemy. இதுக்கும் நீங்கள் வாய்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன வாய்ஸ் இது? ஆக்டிவ் வாய்ஸ். வெரி குட், எக்ஸலண்ட். ஆக்டிவ் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. நம்ம என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்? ஆர் ஆர்மி ஹேஸ் டெஃபீட்டட். ஹேஸ் ப்ளஸ் வெர்பு 3 வந்துருக்கு. ஹேஸ் ப்ளஸ் வெர்பு 3 வந்துருக்கு. அப்போ என்ன டென்ஸ் இது? ஆர் ஆர்மி ஹேஸ் டெஃபீட்டட் தி எனிமி. இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? சப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ்னாலே சப்ஜெக்ட் தான் முதல்ல வந்திருக்கும். சப்ஜெக்ட் have or has plus verb 3 plus object. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் have has plus verb 3னாலே அது என்ன டென்ஸ் வந்திருக்கும்? எக்ஸலண்ட். என்னது?
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹாவ் ஹாஸ் ப்ளஸ் வெர்பு 3 வந்தாலே இது என்ன டென்ஸ்? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றணுமோ அதுபோல் அந்த ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம். ஆப்ஜெக்ட், ஏன்னா பாசிவ் வாய்ஸ்னால முதல்ல ஆப்ஜெக்ட் போடுறோம். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பு 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்க போகிறோம். சரிங்களா? மாற்றி எழுதிக்கலாமா? ஆப்ஜெக்ட் என்ன? தி எனிமி. சரிங்களா? தி எனிமி has been. சரிங்களா? ஏன் ஹேஸ் போட்டிருக்காங்கன்னா எனிமி நம்ம கொஸ்டினில் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதனால் இங்கேயும் ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். தி எனிமி ஹேஸ் பீன் டிஃபீட்டட். சரிங்களா? டிஃபீட்டட் இங்கே வெர்பு 3 வந்திருக்கிறதுனால அங்கே வெர்பு 3 மாத்திரம் ரொம்ப ஈஸி. தி எனிமி ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை our army. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின் பாருங்க. The salesman answered all the questions patiently. இப்படி The salesman answered all the questions patiently. இதுவும் நீங்கள் வாய்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. The salesman. சரிங்களா? ஆக்டிவ் வாய்ஸுங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறத சப்ஜெக்ட்லையும் போட்டு போகிறோம். ஆன்சர்டுங்கிறது வெர்பு 2. அது ஆன்சர்ங்கிறது வெர்பு 2. ஆன்சர்டு ஆல் த கொஷின்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். பேஷன்லிங்கிறது அப்ஜெக்ட். அந்த அப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அதை மாற்ற போகிறதில்ல, அதோடைய பொசிஷன் மட்டும் மாற்ற போகிறோம். மற்றபடி நம்ம அதில் எதுவும் கை வைக்க போகிறதில்ல. பாருங்கள், த சேல்ஸ்மேன் ஆன்சர்டு. அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு 2 வந்துருக்கு. என்ன டென்ஸ் இது? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு 2 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு 2 வந்தாலே என்ன டென்ஸ் இது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. நம்ம அதுக்கான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான பேசேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. ஆப்ஜெக்ட் வாஸு வேறு ப்ளஸ்ஸு வெர்பு 3 ப்ளஸ்ஸு பை ப்ளஸ்ஸு சப்ஜெக்ட். நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஆல் த கொஷின்ஸ் ஆப்ஜெக்ட். ஆல் த கொஷின்ஸுங்கிறது சிங்குலராக ப்ளூரலாக? வெரி குட். ஆல் த கொஷின்ஸுங்கிறது ப்ளூரல். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? வேறு தான் யூஸ் பண்ணணும். வேர். ஆல் த கொஷின்ஸ் வேர். ஆன்சர்டுங்கிறது ரெகுலர் வெர்புங்கிறதுனால அதனால் நம்ம என்ன செய்யலாம்? ஆன்சர்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர்டு. ஆல் த கொஷின்ஸ் வேர் ஆன்சர்டு. இது நம்மளுக்கு அர்ஜென்ட் இருக்கிறதுனால வெர்பு பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர்டு பேஷன்ட்லி சப்ஜெக்ட் சேல்ஸ்மேன் பை த சேல்ஸ்மேன். இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆல் த கொஷின்ஸ் வேர் ஆன்சர்டு பேஷன்ட்லி பை த சேல்ஸ்மேன். ஆக மொத்தம் நம்ம 10 கொஷின்ஸுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸுக்கான ஆன்சரை பார்க்கலாம்.